இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மைக்கு சான்று பகர்தல். உண்மை என்றால் என்ன? இது ஒரு தேடலுக்கான கேள்வி. ஏனென்றால் இன்றைக்கு பலர், குறிப்பாக பாதிக்கப்பட்ட மனிதர்கள், இந்த உண்மையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாதிப்புக்குள்ளாகாதவர்கள் இன்னும் இதை தேடவில்லை. காரணம், அதற்கான கால சூழல் அவர்களுக்கு இன்னும் வரவில்லை என்றே நாம் சொல்ல முடிகிறது. உண்மையை எவரொருவர் தேட ஆரம்பிக்கின்றாரோ அவர் வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி, நான் உண்மையாக இருக்கிறேனா? என் தொழிலில் லஞ்சம் வாங்குகிறேனா, லஞ்சம் கொடுக்கிறேனா? வாங்குகிறேன் என்றால் ஏன் வாங்குகிறேன், கொடுக்கிறேன் என்றால் ஏன் கொடுக்கிறேன்? அனைத்திற்குள்ளும் ஒரு சுயநலம் இருக்கும். ஆனால் சில இடங்களிலே பொதுநலத்தோடு செய்ய வேண்டும் என்றாலும் லஞ்சம் கொடுக்கக்கூடிய சூழலுக்கு நாம் தள்ளப்படுவது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. இன்று எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எல்லா இடத்திலும் ஊழல். ஆக லஞ்சமும் ஊழலும் நிறைந்த இடங்களில் உண்மை இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. கரைபடிந்த இடங்களில் உண்மைக்கு வேலை இல்லை. ஒருவேளை இதை யாராவது தட்டி கேட்டால் அங்கே என்ன நடக்கும்? தட்டி கேட்ட மனிதர்கள் காணாமல் போய்விடுவார்கள், அல்லது ஆள் அடையாளம் இல்லாதவர்களால் கொல்லப்படுவார்கள். இதை மீறி ஒரு சில மனிதர்கள் உயிர் துறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? சமூகத்தில் பிறர் செய்யும் தவறை சுட்டிக்காட்டும் மனிதர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒரு சில மனிதர்கள் நிச்சயமாக ஆங்காங்கே தென்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை அவர்கள் கண்டும் காணாது செல்லாமல் அவற்றை வெளிக்கொணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் சில காலகட்டங்களிலே அவர்களும் சிறை கைதிகள் போல் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான். இந்த இரு நபர்களும் உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக எரேமியா என்ன செய்கின்றார்? துணிந்து நிற்கின்றார். அதாவது ஒரு கூட்டமாக அரசர்கள், அரசு மற்றும் அதனை சார்ந்த மந்திரிகள் மற்றும் மக்கள் இருக்கின்ற இடத்தில் போய், நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இறைவன் உங்களை தண்டிக்கவிருக்கின்றார், மனம் திரும்புங்கள், இப்படியே போனால் உங்களுடைய வாழ்வு அழிந்து போகும், கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார் என்று அவர்களுக்கு எதிராக தைரியத்துடன் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், ஒருவேளை நீங்கள் என்னை கொல்லக்கூட முயற்சி செய்யலாம், அதை பற்றியெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். காரணம், இந்த செய்தியை இறைவனே என்னை கொடுப்பதற்காக உங்கள் மத்தியில் அனுப்பியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் எனக்கு எது செய்தாலும் அது இறைவனுக்கே செய்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இங்கே பார்க்கின்ற பொழுது தைரியம் உள்ள மனிதராக, அதாவது கடவுள் ஒருவரிடத்தில் இருக்கின்றார் என்றால் அந்த மனிதருக்கு பயம் என்பதே கிடையாது. காரணம், அவர் இவ்வுலக வாழ்வை நம்பி அல்ல, மாறாக இறைவனோடு தான் வாழப்போகின்றோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவான் அரசன் ஏரோதியாவோடு செய்கின்ற அந்த தவறினை சுட்டி காட்டுகின்றார். அவருக்கு தெரியும், ஏனென்றால் அவர் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இறைவாக்கினர். ஆனால் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒருவர், ஒரு அரசனுக்கு எதிராக வெகுண்டெழுந்து அரசன் செய்தும் தவறுகளை சுட்டிக்காட்ட அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார். ஆனால் அதை பற்றி வருத்தப்பட்டாரா? எது உண்மையோ அதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும், எது தவறோ அதை நான் சுட்டி காட்டித்தான் ஆக வேண்டும், பிழைகளை திருத்திக் கொள்ள வேண்டியது அவரவர் விருப்பம் என்பதை போன்று தவறினை சுட்டி காட்டுகின்றார். ஆனால் இதனால் கோபம் கொண்ட ஏரோதியா தன் மகள் மூலம் தான் விரும்பியதை சாதித்துக் கொள்ளுகின்றார். இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான் அவருடைய தலை துண்டிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த இரண்டு இறைவாக்கினர்களும் தைரியசாலிகளாக இருக்கின்றார்கள். எதை பற்றியும் கவலைப்படவில்லை. என்னுடைய வாழ்வு போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், உண்மைக்காக நான் உயிர் கொடுப்பேன் என்று அவர்கள் துணிந்து நின்றார்கள். அத்தகைய துணிவு நம்முடைய வாழ்வில் நமக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் இயேசுவுக்காக உயிர் நீத்த அனைத்து புனிதர்களும் உண்மைக்காக சான்று பகிர்ந்தவர்கள். அவர்கள் எந்த நேரத்திலும் நான் வாழ வேண்டும், என் விருப்பப்படி நிகழ வேண்டும் என்று தன்னை பற்றி அக்கறை கொள்ளாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறாரோ அது நிகழட்டும்,
ஆண்டவர் இயேசுக்கு எதிராக நான் எந்த செயலையும் செய்ய மாட்டேன், அவருக்கு எதிராக எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்த மாட்டேன், அவர் விரும்பாத நான் செய்ய மாட்டேன் என்று உள்ளுக்குள் ஆணித்தரமான உண்மையும் பதித்தவர்களாக வாழ்ந்த இந்த மனிதர்கள் மத்தியிலே நாமும் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உண்மைக்கு சான்று பகர்வோம், இயேசுவினுடைய அன்பை பெறுவோம், அவரோடு மகிழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.